இங்க பதில் மட்டும் தான் சொல்லணும். நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் மட்டும் தான் சொல்லணும்னு இல்ல. எனக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கு அப்படின்ற உங்களோட கேள்வியையும் முன்வைக்கலாம். இல்ல எனக்கு இந்த ஒரு கோரிக்கை இருக்கு அப்படின்ற கோரிக்கையும் நீங்க முன்வைக்கலாம். அதுக்கான களமும் மேடையும் தான் அது. அதை சரியா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கான பதிலும் உங்களுக்கான தீர்வும் கிடைக்கும்ன்றத தெளிவா சொல்லிக்கிறேன். சோ தயங்காம எல்லாரும் முன்னாடி வந்து பேசுங்க. ஜஸ்ட் கையை தூக்குனா மட்டும் நான் கண்டிப்பா வந்துட்டு வருவேன். இந்த நிகழ்ச்சி மூலம் ரொம்பவே பெரிய அடையாளம் கிடைக்கும் எல்லாருக்கும். நீங்க எதையுமே தயங்கிட்டு பேசாம இருக்கிறது வந்துட்டு அது உங்களுக்கு தான் வந்துட்டு நல்லா வெளியில போறதுக்கு இதுவா இருக்காது. சோ என்ன கேள்வி இருக்கு, எனக்கு இதுக்கு பதில் வேணும்னாலும் நீங்க இங்க முன்வைக்கலாம். அதுக்கான களம் தான் அது. உங்களோட பதில மட்டும் நாங்க வாங்க வரல. உங்களுக்கு கோரிக்கை என்ன, உங்களோட கேள்வி என்ன, உங்களோட சிந்தனை என்ன, அரசியலை பத்தி புரிதல் என்ன, எல்லாத்தையும் உலகுக்கு எடுத்து போட்டு தான் நாங்க வந்திருக்கோம். சோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சொல்லுங்க, இலவசங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை சொல்லுங்க. உங்க பேரை சொல்லுங்க. எஸ் திவ்யா, பிகாம் சிஏ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். இலவசம் வேணும் தான், ஆனா அது நம்மளுக்கு யூஸ் பண்ற மாதிரி தான் வேணும். லேப்டாப் இப்ப லாஸ்டா கொடுங்க 12th குத்துந்தா எங்களுக்கு யூஸ் ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் இயருக்கு கொடுக்கல, செகண்ட் இயர் அவங்க முடிச்சுட்டு போறாங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எங்களுக்கும் யூஸ் ஆகல, எங்களுக்கு மட்டும் கொடுக்கல. உங்களுக்கு அடுத்த வருஷம் கொடுப்பாங்கல்ல? அடுத்த வருஷத்துக்கு எங்களுக்கு யூஸ் ஆகுமோ யூஸ் ஆகாதோ, இப்போ எங்களுக்கு யூஸ் ஆகும்ல. இப்ப இலவசமா லேப்டாப் கொடுத்தாங்க, மாசம் மாசம் காசு கொடுக்குறாங்க, எல்லாமே அண்ணா சொல்றாரு எல்லாமே கொடுத்தாங்க. ஆனா இப்போ சென்னையில ஒரு அக்காக்கு ஹராஸ்மெண்ட் ஆச்சுல்ல, சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா, அங்கேயும் பாதுகாப்பு தரல. இது இன்னொரு கொஸ்டின். இலவசமா எல்லாமே கொடுக்குறாங்க, ஒரு பாதுகாப்பு ஒரு பெண்ணுக்கு தர முடியலக்கா. பெண்களுக்கான பாதுகாப்பை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றீங்க. அது அவங்க கோரிக்கையே வைக்கிறாங்க. பெண்களுக்கான ஆக்சுவலி கவர்மெண்ட்டுமே பெண்கள் பாதுகாப்புக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. விழிப்புணர்வு பண்றதா இருக்கட்டும், இல்ல எல்லா இடத்துலயும் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல SOS அந்த மாதிரியான ஆப்ஸ் டெலிவர் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே தமிழக அரசு சார்பில் பெண்கள் பாதுகாப்புக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களோட கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பட் நான் பொதுவெளியில உங்க புரிதலுக்காக சொல்றேன், தமிழக அரசும் அதுக்கான விஷயத்த செஞ்சுட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி.